गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। ஸ்ரீயப்பதியான வைகுண்டவாசியான கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை தசமஸ்கந்தத்துல பிரம்மனிஷ்டால் விஸ்தாரமாக சொல்லிட்டு வர்றார். இது வரிசையா நடக்கிறது போறல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கிறது இந்த சரித்திரங்கள்லாம். மேலே இப்ப சொல்லக்கூடிய இந்த குருக்ஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரகண புண்ணிய காலத்தில் நடந்த யாகங்கள் சரித்திரங்கள்லாம் இது பார்த்தா அஷ்டமகேஷி விவாகம் முடிந்து இவர் துவாரகையிலெல்லாம் சௌக்கியமா எல்லாரும் நன்கு வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடந்தது போல இருக்கு இந்த சரித்திரங்கள்லாம் பார்த்தா. இதுக்கு முன்னாடி உள்ள சரித்திரங்கள்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு திரும்பவும் இந்த சரித்திரத்தை இப்ப சொல்லுவது போலதான் இந்த காலகட்டமானது இருக்கு. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, துவாரகையில பகவானோட சேர்ந்துட்டு எல்லோரும் சௌக்கியமாக கம்சன வதமானதுக்கு அப்புறம் இப்பதான் அவளுக்குன்னு ஒரு இடம் நிர்பயமாக துவாரகையானது இருக்குன்னு சில வருஷங்கள் எந்த கஷ்டங்களும் இல்லாதபடிக்கு வாழ்ந்துருக்கிற சமயம். துவாரகையில பகவான் அஷ்டமகேஷில விவாகம் செய்து கொண்டு பிரத்யும்னன் பிறந்து பிரத்யும்னனும் பெரியவனாகி அவருக்கும் கல்யாணமாகி இப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமயம். அந்த சமயத்துல சூரிய கிரகண புண்ணிய காலமானது வந்துதான். அந்த சூரிய கிரகணம் வெகு நேரம் இருந்துதான். அப்படி வெகு நேரம் ஒரு சூரிய கிரகணம் இருந்ததுன்னா அது ரொம்ப புண்ணிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல ஏதாவது முக்கியமான க்ஷேத்திரங்கள் அங்க போய் தான தர்மங்கள் பண்ணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா தர்மங்களும் பண்ணணும் அப்படின்றது சாஸ்திரம். அந்த சமயத்துல எல்லோரும் ஏகோபிச்சு என்ன நினைச்சுண்டா அப்படின்னா, குருக்ஷேத்திரத்துக்கு அங்க தங்கி தான தர்மங்கள்லாம் பண்ணணும்னு எல்லோரும் தீர்மானம் பண்ணி பாரத தேசத்துல இருக்கிறவா எல்லோரும் கும்பமேளா போல அந்த குருக்ஷேத்திரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறா. அந்த குருக்ஷேத்திரத்துக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த பரசுராமரால ஏற்படுத்தப்பட்ட அந்த சரஸ்ல ஸ்நானம் பண்ணி அவர் அங்க யாகமும் பண்ணியிருக்கார். அந்த இடத்துக்கு போனாலே பரம புண்ணியமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சரஸ்லையும் ஸ்நானம் பண்ணி யதேஷ்டமாக தானம் பண்ணி பாபத்தை போக்கிக்கணும் அப்படின்னு எல்லோரும் தீர்மானம் பண்ணி பாரத தேசத்துல இருக்கிற அத்தனை தேசத்து ராஜாக்களும் அங்க கிளம்பி வரணும். இந்த புண்ணிய காலத்துல இப்படி ஒரு தானம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கணும்னு அபிப்பிராயப்படுறா. அதே போல துவாரகாதீசனா இருக்கக்கூடிய பிரபுவும் வசுதேவரும் எல்லோரும் ஆசைப்படுறா. இப்ப மேல கிருஷ்ணர், பலராம சுவாமி, வசுதேவர், உக்ரசேனர் இவர்கள் எல்லோரும் கூட கிளம்புறார்கள் கிருஷ்ணரோட சேர்ந்துண்டு. என்ன ஆச்சரியம்னா, கிருஷ்ணரோட சேர்ந்துட்டு அஷ்டமகிஷிகள், அப்புறம் அந்த 16,000 பத்னிகள் அவர்களும் கிளம்புறார்களாம். அப்புறம் கிருஷ்ணரோட சேர்ந்துட்டு பிரத்யும்னன், சாம்பன் முதலியவர்களும் கிளம்புறா. இப்படி எல்லோரும் சேனைகளும் அழித்து கொண்டு இத்தனை பேர் இருக்கிறதுனால வழியில எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு துவாரகையிலேருந்து கிளம்புறார்கள். இங்க துவாரகையில யாரும் எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அங்க பார்த்தா அனிருத்தன், சேனாதிபதியா இருக்கக்கூடிய கிருத்தவர்வன் முதலியவர்கள்லாம் சில ஜனங்களோட சேர்ந்துட்டு துவாரகையிலேயே தங்கிட்டார்கள். இப்ப இத்தனை பேரும் துவாரகையிலேருந்து கிளம்பி குருக்ஷேத்திரத்துக்கு வரா. அங்கேருந்து குருக்ஷேத்திரத்துக்கு வர அழக பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சுட்டே வரார். யாதவர்கள் இங்கேருந்து கிளம்பி வர அழகே அப்படி அற்புதமாக இருக்கு. வரிசையாக சைன்யத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடிய அந்த ராணிகள் அவாவா தன்னுடைய ராஜாக்கள் அவாவா பத்னிகளோட அந்த சைன்யத்தோட அந்த காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும்போது ஏதோ தேவர்களே போகிறது போல இருக்கு யாதவர்களுடைய சஞ்சாரமானதுன்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சு, அப்படி எந்த ஆபத்தும் இல்லாதபடிக்கு கிருஷ்ணரோட சேர்ந்துட்டு அஷ்டமகிஷிகள், வசுதேவர் எல்லோரும் குருக்ஷேத்திரத்தை அடைகிறார்கள். அந்த சூரிய கிரகண புண்ணிய காலத்தை முன்னிட்டு அதுக்கு முன்னாடி நாளே அங்க எல்லோரும் தங்கி மறுநாள் சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் எல்லோரும் எந்த குளம் பரசுராமரால ஏற்படுத்தப்பட்டதோ அந்த சரஸ்ல ஸ்நானம் செய்து பிராமணர்களும் யதேஷ்டமாக வந்திருக்காலாம். எல்லோரும் உட்காந்து வச்சு வஸ்திரதானங்கள், ஸ்வர்ணதானங்கள், ஆபரண தானங்கள், அப்புறம் தட்சிணை நிறைய பணம் இவைகள் எல்லாத்தையும் பிராமணர்களுக்கு யதேஷ்டமாக கொடுத்து புனஷ்ட எல்லாரும் ஸ்நானம் பண்றாலாம். அந்த குளத்துல இப்ப ஸ்நானம் பண்ணும்போது தானங்கள்லாம் யதேஷ்டமாக பண்ணிட்டும் இந்த சமயத்துல ஸ்நானம் செய்யும் போது எங்களுக்கு கிருஷ்ண பக்தி வேணும், கிருஷ்ணனிடத்துல அச்சஞ்சலமான பக்தி வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே ஸ்நானம் செய்கிறார்கள் அப்படின்னு இவர்களை வர்ணிச்சு, இங்க யாரெல்லாம் வந்திருக்கான்னா பக்கத்துல இருக்கிற கோச்சல தேசம், ஆனர்த்த தேசம்,
கேரள தேசம்னு சொல்லிட்டு நம்ம தட்சிண பாரத்லேருந்து இதுலேருந்து கூட எல்லோரும் வந்து அந்த குருக்ஷேத்திரத்துக்கு வந்து இந்த சமயத்துல தானம் கொடுத்து புண்ணியத்தை பெறணும்னு அத்தனை பேரும் வந்திருக்கா. அத்தனை பேரும் யதேஷ்டமாக வந்திருக்கிற பிராமணர்கள் எல்லோருக்கும் தன்கிட்ட இருக்கிற யதாசக்தி எல்லாத்தையும் தானங்களை செய்து அங்க வந்து எல்லோரையும் பார்த்து பரஸ்பரம் சந்தோஷப்பட்டு இருக்கா. அப்புறம் இந்த தானங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கான். கொஞ்சம் மரத்தலையில உட்கார்ந்துட்டு எல்லோரும் அவரவர்கள் விஸ்ராந்தி எடுத்துட்டு இருக்கா. அப்ப என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பல வருஷங்கள் முன்னாடி பார்த்தது நந்தகோபர், யசோத, கோபிகைகள், கோபர்கள், கோப குழந்தைகளா இருக்கிறவாள்லாம் இன்னைக்கு பெரியவாளா ஆயிட்டா. எல்லோரும் வந்து இந்த குருக்ஷேத்திரத்துக்கு வந்து இந்த சூரிய கிரகண புண்ணிய காலத்துல இந்த சரஸ்ல வந்து ஸ்நானம் பண்ணணும்னு அவளும் வந்திருக்காளாம். அப்படி அவளும் அந்த இடத்துல வந்தபோது பரஸ்பரம் எல்லோரும் சந்திச்சுக்கிறார்கள் பல வருஷங்களுக்கு அப்புறம். இவ்வாறு அத்தனை பேரும் வந்திருக்காலாம். அங்கங்க தன்னுடைய உறவினர்கள், அப்புறம் வந்து சரீர பந்துக்கள், தூரப்பு பந்துக்கள், ஆத்ம பந்துக்கள் எல்லாரும் பரஸ்பரம் பார்த்து எல்லோரும் ஆலிங்கனம் செய்து கொண்டு எத்தனை நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னு சொல்லிட்டு பரம சந்தோஷப்படுறார்கள். அதுக்கப்புறம் புருஷர்களை பார்த்து ஆலிங்கனம் செய்து கொள்வது, ஸ்திரீகள்லாம் பார்த்து இவரெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு அவாவா பரஸ்பரம் ஆலிங்கனம் செய்து கொள்வது, பெரியவர்கள்லாம் சின்னவர்கள் நமஸ்காரம் பண்றது, அந்த சின்னவர்கள்லாம் பெரியவாயிட்டான்னு அதை விட சின்னவர்கள்லாம் அவாவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி மாற்றி வந்திருக்காலாம். இங்கே என்னன்னா திருதராஷ்டிரர், கர்ணன், அப்புறம் வந்து துரோணர் எல்லாருமே வந்திருக்காலாம் அந்த குருக்ஷேத்திரத்துக்கு ஸ்நானம் பண்ணணும்னு. இங்க குந்தியும் வந்திருக்காலாம், பஞ்சபாண்டவர்களையும் அழிச்சுன்னு வந்திருக்கா. இப்படி எல்லோரும் சேர்ந்த அந்த ஒரு இடம் அந்த சூரிய கிரகண புண்ணிய காலமானது எல்லோரையும் சேர்க்கிறது. குந்தியும் தன்னுடைய புகந்தாதான் இருக்கக்கூடிய வசுதேவர், யாதவர்கள் எல்லோரையும் பார்த்து ரொம்ப வருஷங்க அப்புறம் பார்த்து சந்தோஷப்பட்டு மேல வசுதேவரை பார்த்து குந்தி சொல்றான், அண்ணா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், நீங்க அடிக்கடி உங்களுக்கு தகவல்லாம் தெரிவிக்கிறதுக்காக அனுப்புறேனே, ஆனாலும் வந்து உங்கள்கிட்டேருந்து எந்த பதிலும் வராதது போல இருக்கே. இதுலேருந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம மேல ஒருத்தர் ரொம்ப பிரியம் வச்சிருக்கான்னா அவன் நம்மள்ட்ட பிரியம் இருக்கணும்னா கூட, பிரியம் இருந்தாலும் நம்மளை இன்னும் காப்பாற்றணும்னா அதுக்கு கூட பகவானுடைய அனுகிரகம் வேணும்னு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வசுதேவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுதான். அம்மா நீ அப்படிலாம் நினைக்காதம்மா, நானும் உன்னை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன். இங்க என்னன்னா இந்த கம்சனுடைய அந்த இம்சையினால நாங்க எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு யாருமே எந்த இடத்துலையும் உருப்படியா இருக்க முடியாம இப்ப அந்த கம்சனுடைய சம்ஹாரம் ஆனதுக்கு அப்புறம் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால இப்பதான் எங்களுக்குன்னு ஒரு இடம்னு வந்திருக்கு, எல்லாரும் சரியா இருக்கும், மேற்கொண்டு கிருஷ்ணரை ஒன்று பார்த்துப்பான்னு கிட்டத்தட்ட அந்த பஞ்சபாண்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து இருந்து அந்த சமயத்தில் நடந்தது போல இருக்கு. இதெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா அதனால இனிமே கொண்டு கஷ்டம் வராம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது போல வசுதேவரும் குந்தியை சமாதானப்படுத்துறார். மேல யாரெல்லாம் வந்திருக்கான் அப்படின்னு பிரம்மனிஷ்டால ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறார். ருக்மிணியோட அப்பாவா இருக்கக்கூடிய பீஷ்மகர் வந்திருக்கார், பீஷ்மர் வந்திருக்கார், திருதராஷ்டிரன் வந்திருக்கான், அவன் புத்திரர்களோட வந்திருக்கான், பஞ்ச பாண்டவர்கள் வந்திருக்கா, அத்தனை பேரும் வந்திருக்காலாம். அஸ்தினாபுரத்துல இருக்கிறவா எல்லோரும் இல்ல ஸ்நானம் பண்ணணும் வந்திருக்கா, பிருந்தாவனத்துல இருக்கிறவா எல்லோரும் வந்திருக்கா, பாரத தேசத்துல இருக்கிற அத்தனை ராஜாக்களும் வந்திருக்கா. அப்படி ஒரு புண்ணிய காலம்னு நினைச்சுன்னு அங்க அப்படி வந்தபோது எல்லோரும் பரஸ்பரம் சந்திச்சுக்கிறார்கள். இதுல பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கிருஷ்ணனை வந்து பார்த்து ஆலிங்கனம் செய்து கொண்டு அப்படி பரஸ்பரம் அவ பேசி பரமாறிக்கிறார்கள். கிருஷ்ணாவனை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு, இப்படி ஒரு மாமா பையன் இவ்வளோ நன்னா இங்க துவாரகாதீசனா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு அங்க யாதவர்கள்லாம் வந்திருக்காளோன்னு அந்த யாதவர்கள் பஞ்ச பாண்டவர்கள்லாம் பார்த்து இவன் வைகுண்டவாசி அப்படின்றது எங்களுக்கு தெரியும், அப்படி இருந்த போதிலும் நீங்க உங்களுக்கு என்ன பாக்கியம் பாருங்க, நீங்க பரம பாக்கியசாலிகள், எப்போதும் அந்த பிரபு கூடயே 24 மணி நேரமும் இருக்கிற மாதிரி பிரபு உங்களை பண்ணியிருக்காரு. இந்த யாதவர்கள் உங்களை பாக்கியத்தை இந்த உலகத்துல யாராவது உங்களுக்கு நிகராக உண்டா, அப்பேற்பட்ட பாக்கியசாலிகள் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாதவர்களை பார்த்து கொண்டாடுறார்களாம் பஞ்சபாண்டவர்கள். இப்படி பரஸ்பரம் இவா பேசிகிட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் கூடயே இருக்கிறவா யாதவர்கள், அந்த நந்தகோபன் அவெல்லாம் வந்திருக்காளோ பிருந்தாவனத்திலேருந்து, அவர்களும் யாதவர்கள் தான். அவ இந்த யாதவர்கள் இங்கேருந்து துவாரகா வாசிகள்லாம் வந்திருக்கா, கிருஷ்ணனோட கிருஷ்ணனும் வந்திருக்கார் அப்படின்னு தெரிந்து கொண்டு கோபர்களோட சேர்ந்துட்டு யசோதம்மாவோட சேர்ந்துட்டு கிருஷ்ணரையும் இந்த யாதவர்களையும் பார்க்கணும்னு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வராராம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய மேளா மாதிரி நடக்கிறது. அவாவா அந்தந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கங்க இருக்கிறார்கள். இப்படி கிருஷ்ணர் துவாரகா வாசிகளும் கிருஷ்ணனோட சேர்ந்துட்டு இந்த இடத்துல இருக்கான்னு தெரிந்து கொண்டு நந்தகோபர், யசோத, கோபிகைகள், கோபர்கள் எல்லோரும் பரஸ்பரம் சந்திக்கிறதுக்காக வரா. கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு அப்புறம்
அப்படி வந்த உடனே வசுதேவர் நந்தகோபரை பார்க்கற. 2 பேரும் அப்படி ஒரு சிநேகிதர்களோட உடனே வந்து வசுதேவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு, சுவாமி எவ்வளோ நாளாச்சு உங்க பார்த்து, அப்படி பரம சந்தோஷம்னு அப்படி பார்த்த உடனே ஆஜானு பாகுவாக பலராம சுவாமியும் ஆஜானு பாகுவாக கிருஷ்ணனும் நிக்கிறத பார்த்த உடனே நந்தகோபருக்கும் யசோதைக்கும் அப்படியேந்து கண்லேருந்து ஜலம் வருதா. எத்தனை நாள் ஆச்சு தன்னுடைய குழந்தைகளை பார்த்துன்னு. கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் நந்தகோபரும் யசோதையும் பார்த்த உடனே நேரா வந்து நமஸ்காரம் பண்றாளாம் அப்பா அம்மா அப்படின்னு. வசுதேவர் தேவிக்கு உண்மையான அப்பா அம்மாவா இருந்தாலும் தன்னை வளர்த்தது நந்தகோபர் யசோதை தானே. இங்க அப்படி ஒரு வாத்சல்ய பாவம் இவாளுக்கு, அப்படி ஒரு மாத்திருபித்திரு பாவத்தோட நமஸ்காரம் பண்ணி இப்படி கிருஷ்ணர் நின்ன உடனே கிருஷ்ணரை பிடிச்சி பேசவே முடியலையா யசோதம்மாவாலையும் நந்தகோபராலையும். பரஸ்பரம் 2 பேரும் அழறார்களாம், பேசவே முடியலையா. அப்படி ரொம்ப நாள் ஆச்சே, இவ்வளவு நாள் ஆச்சே பார்க்கல. 2 பேருக்கும் அந்த ஒரு விரகமா பரஸ்பரம் 2 பேரும் அழகார்கள், கிருஷ்ணரையும் யசோத நந்தகோபுரம் பார்த்து. அப்புறம் என்ன பண்றா யசோதம்மான்னா, 2 பேரையும் கூப்பிட்டு கிட்டக்க கொண்டு கட்டிண்டு சின்ன குழந்தைகள் போட தடவி கொடுத்து, என் குழந்தைகளே இவ்வளோ பெருசா ஆயிட்டே நீங்க, உங்களை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆயிடுத்து, எனக்கு மனசே தாங்க மாட்டேங்கிறது உங்க கூட இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு யசோதம்மா அழுதுண்டே தடவி கொடுக்குறாளாம் கிருஷ்ணரையும் பலராம சுவாமியும். எப்பொழுதும் அம்மாவுக்கு குழந்தை குழந்தை தானே. இவா இவ்வளோ பெருசா வளர்ந்து துவாரகாதீசர்களா இருந்தாலும் கூட சின்னப்ப இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வந்து யசோதம்மா பாலை கொடுத்து அந்த தயிரஞ்சாதத்தை ஊட்டி இப்படி இதுதானே ஞாபகம் வருது, அந்த பாவத்துல தான் பார்க்கறா. அதனால யசோதம்மா பக்கத்துல வச்சுட்டு ஆலிங்கனம் செய்து கொண்டு குழந்தைகள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி, தனக்கும் தாங்க முடியல ரொம்ப வருஷங்க அப்புறம் பார்க்கறதுனால தானும் கொஞ்சம் சமாதானம் ஆகிறாள். கிருஷ்ணருக்கும் தாங்க முடியலையா. கிருஷ்ணரும் பலராம சுவாமி 2 பேரும் அழறார்கள். இத்தனை வருஷங்க அப்புறம் நந்தகோபுரம் யசோதையும் பார்த்த உடனே இப்படி நடந்துட்டே இருக்கும்போது அங்கேருந்து தேவகி அம்மா வரா. தேவகியை பார்த்து ஆலிங்கனம் செய்து கொண்டாள் யசோதா. உடனே தேவகி அம்மா கண்ணும் கண்ணீருமாம யசோதையை பார்த்து, நான் உனக்கு என்ன பதில் சொல்ல முடியும், நான் என்ன பதில் பண்ண முடியும் சொல்லு. நீ எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணியிருக்க, உன்னுடைய புத்திரியை எனக்காக தியாகம் பண்ணி என்னோட பையனை நன்னா வளர்த்து எல்லாம் இருக்கக்கூடிய நற்குணங்களோட கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தியே, இப்ப என் பையனோட நான் சௌக்கியமா இருக்கேன், உனக்கு நான் என்ன பதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யசோதையை கேட்ட உடனே யசோதம்மாவும் சொல்றா, எனக்கு இப்பேற்பட்ட பாக்கியம், கிருஷ்ணனை அனுபவிக்கிற பாக்கியம் உங்களால தானே கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவா 2 பேரும் பரஸ்பரம் கிருஷ்ணரை பத்தி பேசி அப்படி சந்தோஷப்படுறா. ரோஹிணியும் இருக்கலாம். ரோஹிணி இப்ப பலராம சுவாமி கூட இருக்கிறதுனால யசோதம்மா ரோஹிணியும் கட்டி கொண்டு, அம்மா உன்னையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரஸ்பரம் எல்லோரும் சந்தோஷப்பட்டு இருக்கா. இப்படி கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் பார்த்த உடனே அப்படியே தேவகி அம்மாவும் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சா. அதுக்கப்புறம் நந்தகோபருக்கும் யசோதைக்கும் சந்தோஷப்படுறார்களாம். என்னன்னா, இந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணரும் தேவகி வசுதேவர்களுக்கு பிறந்தவர்கள் தானே, அதனால இப்பயாவது அப்பா அம்மா கூட சௌக்கியமா இருக்காளே, பாவம் 11 வருஷம் அந்த குழந்தைக்கு என்னென்ன அழகெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாலும் அது எதுவும் கிடைக்கல தேவகிக்கு, இப்பயாவது பசங்களோட சௌக்கியமா இருக்கட்டும்னு யசோதா அதை பார்த்து சந்தோஷப்படுறாளா. இந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் தன் கூட இருக்கணும்னு நினைக்கலையா. அப்படி ஒரு குணவதியா யசோதை. இப்படி இந்த சந்தர்ப்பத்துல பார்த்தா அங்கேருந்து கோபிகைகள் வந்துட்டார்கள். கோபிகைகள் கிருஷ்ணரை பார்க்கறா. கிருஷ்ணர் ஆஜானு பாகுவா இப்படி இருக்கிறத பார்த்து பல வருஷங்களுக்கு அப்புறம் பார்க்கறாளோனோ, அப்பையும் கிருஷ்ணர் மேல பிரேம பொங்குறது. அப்படி கிருஷ்ணரை பார்த்து அவரை அப்படியே கண்ணாலேயே பகிர்ந்து தன் மனசுல கொண்டு வச்சுட்டாலாம். இந்த ரூபத்தை, இந்த ஒரு ரூபத்தை பார்த்தது இல்லையோனோ, அப்படி பார்த்து எப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் மேல ஆசை அவளுக்கு ஒரு பொழுதும் கூட கொஞ்சம் கூட கம்மியாகாது. அப்படி அந்த கிருஷ்ணரை பார்த்து குடிக்கிறது போல யோகிகள் போல இப்படி கிருஷ்ணரை பார்க்கிறார்களாம். ஏன்னா உத்தவருடைய உபதேசத்தை கேட்டதுலேருந்து கிருஷ்ணரை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டார்கள் அந்த கோபிகைகள். அதனால அப்படி பார்த்த உடனே கிருஷ்ணருக்கும் பரமானந்தம். அவர்களை பார்த்த உடனே தனக்கு ரொம்ப வேண்டியவர்களா இருந்தான்னா அவளை எல்லாரும் முன்னாடி பேசாம தனியா அழிச்சுன்னு போய் பேசுவாளோனோ, அந்த மாதிரி அந்த கோபிகைகளை தனியா அழிச்சுன்னு போயிட்டாராம் கிருஷ்ணர். தனியா அழிச்சுன்னு போய் ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு எல்லா கோபிகைகள் முன்னாடியும் தானும் உட்காந்துண்டு அப்படி சிரிச்சுன்னு மந்தகாச முகத்தோட அத்தனை பேரையும் பார்த்து, நான் உங்களை எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்துட்டேன், நான் இப்ப வந்து ராஜாவாக இருந்துட்டு காரிய நிமித்தமாக பூபார நிவர்த்திக்காக இத்தனை பேரை சம்ஹாரம் பண்ணணும்னு இங்க வந்து நான் இப்படி ராஜாவாக இருந்துட்டு இருக்கேனே, உங்களை விட்டுட்டு வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது கோபமா, என்னென்னலாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கேலா, நாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்றது போல அந்த கோபிகைகளை பார்த்து கிருஷ்ணர் கேட்கிறார். நீங்க எல்லோரும் என்கிட்ட கோபிச்சிக்க கூடாது, நான் வந்து காரிய நிமித்தமாக தான் வந்திருக்கேன், இதான் வாஸ்தவம்.
ஆனா நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நீங்க தெரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். நான் தான் பகவான், எல்லாத்துக்கும் காரிய காரண கர்த்தான்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்னால தான் அந்த உலகமே இயங்கப்பட்டுருக்கு. அதனால ஒரே இடத்துல என்ன நீங்க வைக்க முடியாது. என்ன நீங்க அகண்டமா பார்க்க ஆரம்பிச்சேன்னா தான் உங்களுக்கு இந்த வருத்தமானது போகும்ன்றத நீங்க அப்படி தெரிஞ்சுட்டு அப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தோன்றது. அப்படிதான் பார்க்கணும். அதுதான் சரி. ஆகையினால தான் நான் அங்கேருந்து கிளம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபிகைகளை சொல்லி, ஆனா ஒண்ணு, உங்களுக்கு என்னிடத்துல வந்த பக்தி இருக்கே, இது உலகத்துல பார்க்கவே முடியாது அப்படின்றது போல துத்தவர் சொன்னது போலே கிருஷ்ணர் சொல்றாளாம். இவம் பக்தி சகல புவனே நேக்ஷிதா நஸ்ருதாவான்னு சொன்னாரோன்னு, இந்த மாதிரி ஒரு பக்தி நான் பார்த்ததே இல்லைன்னு. அதே போல உங்களுக்கு அந்த பக்தி வந்திருக்கு. அது பகவானுடைய கிருபையினால உங்களுக்கு வந்திருக்கு என்னிடத்துல. அந்த பக்தியை நீங்க எப்பொழுதும் வைத்துக்கோங்க. அந்த பக்தியினால எல்லா இடத்துலையும் என்னை பார்க்க ஆரம்பிச்சு நீங்க அப்படி இருந்துட்டீர்களே, ஆனால் இந்த வருத்தங்கள்ல இருந்துலாம் உங்களால விடுபட முடியும்ன்றது போல கிருஷ்ணர் கோபிகைகளை பார்த்துன்னு பேசிகிட்டே வரார். இவ்வாறு கிருஷ்ணர் என்ன 2 கை 2 கால் மனுஷனாக பார்க்க ஆரம்பிக்காதீங்கோ, நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கேன்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சேனால் இந்த சம்சார சாகரம், இந்த துக்கங்கள், இதெல்லாம் உங்களை எதுவுமே தாக்காதபடிக்கு நீங்க இதுல இருந்து வெளில வந்துடலாம். இதுதான் சாஸ்வதமானது, இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் என்னுடைய உண்மையான பக்தர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கோபிகைகள்கிட்ட சொல்றா. ஏற்கனவே அவர்கள் கிருஷ்ணரை விட்டுட்டு போன வருத்தம்லாம் இருந்து உத்தவர் பேசின உடனே, கிருஷ்ணர் இப்படி சொன்னான்னு உடனே கிட்டத்தட்ட அவளுடைய மனசானது மாறி அவ இந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சுட்டா. இப்ப கிருஷ்ணரை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த வருத்தமானது கொஞ்சம் வெளியில வந்த உடனே, கிருஷ்ணன் வாக்குனாலேயே இத்தனையும் கேட்ட உடனே கிருஷ்ணருக்கு எப்படி பிடிச்சா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் அபிப்பிராயப்படுறாரோ அந்த மாதிரி தன்னை மாத்திண்டு, இந்த 2 கை 2 கால் கிருஷ்ணனாலதான் நம்மளுக்கு சௌக்கியம் கிடையாது, எல்லா இடத்துலையும் பகவான் பார்க்கணும்னு அவர் சொன்னதுனால இவளுடைய பக்தி மூலியமாக பகவானுடைய அனுகிரகத்தினால இப்படி யோகிகள் மேல ஞானிகள் மாதிரி கிருஷ்ண பக்தியில திளைத்துண்டு கோபிகைகள் ஆனார்கள்னு அப்படி ஒரு அவ நிலைய பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சு, அதுக்கப்புறம் கிருஷ்ணரை அனவரதமும் பக்தி செய்து கொண்டு கிருஷ்ணனுடைய திருவடியே போய் அடைந்தார்கள் கோபிகைகள் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் அவளுடைய சாயுஜ்யத்தை பர்யந்தம் சொல்லிட்டார். இவ்வாறு கோபிகைகளுக்கு பகவான் உபதேசம் பண்ண உடனே அந்த இடத்துல கோபிகைகள் அற்புதமாக ஒரு சின்னதாக பகவானு குறித்து ஒரு ஸ்தோத்திரம் பண்றார்கள். பிரபு, இந்த சம்சார சாகரத்தை தாண்டணும்னா உன் சரணாரவிந்தத்தை யாரு அனவரதமும் தியானம் பண்றாளோ, இந்த சரணாரவிந்தத்தை வச்சுதான் இந்த சம்சார சாகரத்தை தாண்ட முடியும்னு நீங்க எனக்கு காமிச்சிட்டீர்களே, ஆகையினால நீங்க எப்படி சொன்னேலோ அதே மாதிரியே நாங்க இருந்துட்டு உங்களுடைய திருவடி சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்ணி அவர்களுக்கு இந்த வருத்தங்கள்லாம் இல்லாதபடிக்கு பல வருஷங்களுக்கு அப்புறம் தரிசனத்தை கொடுத்து ஏகாந்தத்துல எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி அவர்களை ஞானிகள் போல பகவான் ஆக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். ஒரு அற்புதமான அத்தியாயம். அந்த சூரிய கிரகண புண்ணிய காலத்துல பல வருஷங்களுக்கு அப்புறம் எல்லோரும் பரஸ்பரம் சந்திச்சின்றது ஆச்சரியமில்ல. கோபிகைகள் பல வருஷங்களுக்கு அப்புறம் தன்னுடைய பிராணகாந்தனா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து அவன் வாக்குனால அத்தனையும் கேட்டு எல்லோருக்கும் அந்த மனசுல அந்த பக்குவமானது பகவானுடைய போய் சேர்ந்தார்கள் அப்படின்னு அற்புதமான ஒரு கதை இந்த அத்தியாயத்துல பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத 200तमोऽध्यायः श्रीशुक उवाच अथैकदा द्वारवत्यां वसतो रामकृष्णयोः सूर्योपरागः सुमहान् आसीत् कल्पक्षये यथा तं ज्ञात्वा मनुजा राजन् पुरस्तादेव सर्वतः समन्तपञ्चकं क्षेत्रं ययुश्रेयो विधित्सया निक्षत्रियां महीं कुर्वन् रामः शस्त्रभृतां वरः नृपाणां रुधिरौघेन यत्र चक्रे महाह्रदान् ईजे च भगवान् रामः यत्रास्पृष्टोऽपि कर्मणा लोकस्य ग्राहयन्नीशः यथान्यो अघापनुत्तये महत्यां तीर्थयात्रायां तत्रागन् भारतीः प्रजाः वृष्णयश्च तथा क्रूर वसुदेवाहुकादयः
ययुर्भारत तत्क्षेत्रं स्वमघं क्षपयिष्णवः गदप्रद्युम्नसाम्बाद्याः सुचन्द्रशुकसारणैः आस्ते अनिरुद्धः रक्षायां कृतवर्मा च यूथपः तेरचैः देवधिष्ण्याभैः हयैश्च तरलप्लवैः गजैः नदद्भिरभ्राभैः नृभिः विद्याधरद्युभिः व्यरोचन्त महातेजाः पथि काञ्चनमालिनः दिव्यस्रक् वस्त्रसन्नाः कलत्रैः खेचरा इव तत्र स्नात्वा महाभागाः उपोष्य सुसमाहिताः ब्राह्मणेभ्यो ददुर्धेनुः वासस्रगृक्ममालिनीः रामह्रदेषु विधिवत् पुनराप्लुत्य वृष्णयः ददुस्वन्नं द्विजाग्र्येभ्यः कृष्णेनो भक्तिरस्त्विति स्वयं च तदनुज्ञाता वृष्णयः कृष्णदेवताः भुक्त्वोपविविशुः कामं स्निग्धच्छायाङ्घ्रिपाङ्घ्रिषु तत्रागतांस्ते ददृशुः सुहृत्सम्बन्धिनो नृपान् मत्स्योषी नरकौसल्य विदर्भकुरुसृञ्जयान् काम्बोजकैकयान् मद्रान् कुन्तीनानर्तकेरळान् अन्यांश्चैव आत्मपक्षीयान् परांश्च शतशो नृपा नन्दादीन् सुहृदो गोपान् गोपीश्च उत्कण्ठिताश्चिरम् अन्योन्यसन्दर्शनहर्षरंहसा प्रोत्फुल्लहृद्वक्त्रसरोरुह श्रियः आश्लिष्य गाढं नयनैः स्रवज्जला हृष्यत्वचः रुद्धगिरो ययुर्मुदम् स्त्रियश्च संवीक्ष्य मिथोति सौहृद स्मितामलापाङ्ग दृशोभिरेमिरे स्तनैस्तनान् कुङ्कुमपङ्करूषितान् निहत्य दोर्भिः प्रणयाश्रुलोचनाः ततोऽभिवाद्यते वृद्धान् यविष्ठैः अभिवादिताः स्वागतं कुशलं पृष्ट्वा चक्रुः कृष्णकथामिथः पृथा भ्रातॄन् स्वसृः वीक्ष्य तत्पुत्रान् पितरावपि भ्रातृपत्नीः मुकुन्दं च जहौ सङ्कथया शुचः कुन्त्योवाच आर्यभ्रातरहं मन्ये आत्मानमकृताशिषं यद्वा आपत्सु मद्वार्तां नानुस्मरथ सत्तमाः सुहृदो ज्ञातयः पुत्राः भ्रातरः पितरावपि नानुस्मरन्ति स्वजनं यस्य दैवम् अदक्षिणम् वसुदेवोवाच अम्बमास्मानसूयेथाः दैवक्रीडनकान्नरान् ईशस्य हि वशे लोकः कुरुते कार्यते अथवा कंसप्रतापिताः सर्वे वयं याता दिशं दिशम् एतर्ह्येव पुनस्स्थानं दैवेनासादिता स्वसः श्रीशुकोवाच वसुदेवोग्रसेनाद्यैः यदुभिस्ते अर्चिता नृपाः आसन् अच्युतसन्दर्श
परमानन्दनिर्वृताः भीष्मः द्रोणः अम्बिकापुत्रः गान्धारी ससुता तथा सदाराः पाण्डवाः कुन्ती सृञ्जयो विदुरः कृपः कुन्तिभोजो विराटश्च भीष्मको नग्नजिन्महान् पुरुजित् द्रुपदः शल्यः धृष्टकेतुः सकाशिराट् दमघोषो विशालाक्षः मैथिलो मद्रकेकयौ युधामन्युः सुशर्मा च ससुता वाल्हिकादयः राजानो ये च राजेन्द्रा युधिष्ठिरमनोव्रताः श्रीनिकेतं वपुःशौरेः सस्त्रीकं वीक्ष्य विस्मिताः अथ ते रामकृष्णाभ्यां सम्यक् प्राप्तसमर्हणाः प्रशशंसुः मुदा युक्ताः वृष्णीन् कृष्णपरिग्रहान् अहो भोजपते यूयं जन्मभाजो नृणामिह यत्पश्यथा सकृत् कृष्णं दुर्दर्शमपि योगिनां यद्विश्रुतिः श्रुतिनुतेत् अमलं पुनाति पादावने जनपयश्च वचश्च शास्त्रम् भूः कालभर्जितभगापि यदङ्घ्रिपद्म स्पर्शोत्थशक्तिः अभिवर्षति नो अखिलार्थान् तद्दर्शनस्पर्शनानुपथ प्रजल्प शय्यासनाशन सयौनसपिण्डबन्धः येषां गृहे निरयवर्त्मनि वर्ततां वः स्वर्गापवर्गविरमः स्वयमास विष्णुः श्रीशुक उवाच नन्दस्तत्र यदून् प्राप्तान् ज्ञात्वा कृष्णपुरोगमान् तत्रागमत् वृतो गोपैः अनस्थार्थैः दिदृक्षया तं दृष्ट्वा वृष्णयो हृष्टाः तन्वः प्राणमिवोत्थिताः परिषस्वजिरे गाढं चिरदर्शनकातराः वसुदेवः परिष्वज्य सम्प्रीतः प्रेमविह्वलः स्मरन् कंसकृतान् क्लेशान् पुत्रन्यासं च गोकुले कृष्णरामो परिष्वज्य पितरौ अभिवाद्य च न किञ्चनोचतुः प्रेम्णा साश्रुकण्ठौ कुरुद्वः तौ आत्मासनमारोप्य बाहुभ्यां परिरभ्य च यशोदा च महाभागा सुतौ विजहतुः शुचः रोहिणी देवकी चाथ परिष्वज्य व्रजेश्वरीं स्मरन्त्यौ तत्कृतां मैत्रीं बाष्पकण्ठ्यौ समूचतुः का विस्मरेत वां मैत्रीम् अनिवृत्तां व्रजेश्वरी अवाप्य अप्यैन्द्रम् ऐश्वर्यं यस्यानेह प्रतिक्रिया एतावदृष्टपितरो युवयोस्म पित्रोः सम्प्रीणनाभ्युदयपोषण पालनानि प्राप्योषतुः भवति पक्ष्मः यद्वदक्ष्णोः न्यस्तावकुत्र च भयो न सतां परस्वः श्रीशुक उवाच गोप्यश्च कृष्णमुपलभ्य चिरादभीष्टं यत्प्रेक्षणे दृशिषु
पक्ष्मकृतं शपन्ति दृग्भिः हृदीकृतमलं परिरभ्य सर्वाः तद्भावमापुरपि नित्ययुजां दुरापम् भगवान् ताः तथा भूताः विविक्त उपसङ्गतः आश्लिष्याणाम् अयं पृष्ट्वा प्रहसन् इदमब्रवीत् अपि स्मरथ नः सख्यः स्वानामर्थचिकीर्षया गतांश्चिरायितान् शत्रु पक्षक्षपणचेतसः अपि अवध्या यथास्मान् स्वित् अकृतज्ञा विशङ्कया नूनं भूतानि भगवान् युनक्ति वियुनक्ति च वायुर्यथा घनानीकं तृणं तूलं रजांसि च संयोज्य अक्षिपते भूयः तथा भूतानि भूतकृत् मयि भक्तिर्हि भूतानाम् अमृतत्वाय कल्पते दिष्ट्या यदासीन्मत्स्नेहः भवतीनां मदापनः अयं हि सर्वभूतानाम् आदिरन्तो अन्तरं बहिः भौतिकानां यथाखं वाः भूर्वायुज्योतिरङ्गणाः एवं ह्येतानि भूतानि भूतेषु आत्मा आत्मना ततः उभयं मय्यथ परे पश्यता भातमक्षरे श्रीशुक उवाच अध्यात्मशिक्षया गोप्यः एवं कृष्णेन शिक्षिताः तदनुस्मरनध्वस्त जीवकोशास्तमध्यगन् आहुश्च तेन लिननाभपदारविन्दं योगेश्वरैः हृदि विचिन्त्यमगाधबोधैः संसारकूपपतित उत्तरणावलम्बं गेहं जुषामपि मनसि उदीयात् सदा नः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे वृष्णिगोपसङ्गमो नाम 82तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।